ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்இபியிலேருந்து பாருங்கள், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ தமிழக மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கான ஜாப் இருக்க போகுது. மொத்த வேகன்சி வந்து 1794 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18,800லேருந்து 59,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 2 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஎன்இபியிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து இப்போ வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து 1794 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து 18,800லேருந்து 59,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 2 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து இந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1, பேப்பர் 2 உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். அது எப்போ நடக்குங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பாருங்கள், காலையில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பேப்பர் 2க்கான எக்ஸாம் இருக்கும். அது வந்து ட்ரேட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான பேப்பர் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக வந்து பாருங்கள் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 கொடுத்துருக்காங்க. அது வந்து அதர்ஸ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரிக்கு. மீதி இருக்கிறவங்க எஸ்சி, எஸ்டி, அதாவது எம்பிசி இவங்களுக்குலாம் தனியாக கொடுத்துருக்காங்க. எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 37 வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு 1 இயர் வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து அதில் தளர்வு இருக்குது. அது யாருக்கு தருவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ரெஸ்பெக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் கேண்டிடேட்ஸ்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் 1 இயர் தான் பண்ணியிருப்பீங்க. அதோட இயர் வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்கு மட்டும் அந்த ஏஜ் லிமிட் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா மேலே, அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிக்காதவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ல வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் மஸ்ட்டாக வந்து என்டிசி, என்இஎஸ்சிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அதாவது ஸோ ஐடி ட்ரேடில் வந்து எலக்ட்ரிஷியனோ இல்லைனா ஒயர்மேனோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் ஐடி ட்ரேடில் வந்து உங்களுக்கான 1794 வேகன்சியோட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு. ஸோ இதில் அந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாருங்கள் ஆக்டிவிட்டி 1ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து போல் கிளைம்பிங்கு, கிராஸ் ஆர்ம் ஃபிக்ஸிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆக்டிவிட்டி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளேட்டிங் ஆஃப் ரோப்பில் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த கண்டக்டர்லாம் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள் ஃபிக்ஸிங் வந்து நீங்கள் கண்டக்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆக்டிவிட்டி 3ல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆர்ம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 35 கேஜி வெயிட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலில் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 நான் சொன்ன பார்த்தீங்களா, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். பார்ட் பி வந்து பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் பார்ட் சியில் வந்து ஆப்டிடியூடு, இது மென்டல் எபிலிட்டிலாம் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர், அது வந்து ஐடி ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 200 கொஷின்ஸ் வந்து வரும். 300 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. 3 ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் நான் சொன்ன பற்றில அதில் வந்து அந்த ட்ரேட் ரிலேட்டடான பேப்பர் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது ஐடி ட்ரேடில் தான். ஸோ அது வந்து இங்கிலீஷ் தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் இந்த வெப்சைட்டில் போய் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு ₹100 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள், இதில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோவில் வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த டேட்டை தான் நீங்கள் வந்து இதில் போடணும். டேட் ஆஃப் பர்த் எதுவும் போட்டுறாதீங்க. உங்களோட நேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கோ அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த டேட்டை வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட நேமு அந்த டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக.
நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் 38 மாவட்டத்துலையுமே உங்களுக்கான சென்டர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரூ. 100 வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் நான் சொன்ன பத்தில அது வந்து எங்கெங்கே நடக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மாவட்டத்தில் தான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு 38 மாவட்டம் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலுமே வந்து நடக்கும். ஓகே. பேஜ் நம்பர் 36ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனெக்ஸர் 3ல வந்து பாருங்க சிலபஸ் குடுத்துருக்காங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேப்பர் 2க்கு தனியா வந்து உங்களுக்கான சிலபஸ் வந்து பார்ட் Bல வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2க்குமே வந்து பாருங்க ட்ரேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத நீங்க ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.